ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான். நம்மள பலரும் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் நம்மள பல பேருக்கு தெரியாது. அந்த காய்கறி தான் நூக்கல்ங்க. நம்ம ஊரில் இதை சிலர் நூல்கோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சிலர் நூக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்தியாலலாம் இதை கோல்ராஃபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யூரோப்பில் தான் இதோட ஆரம்பம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ இந்தியா முழுக்க பிரபலமாக வளர்க்கப்பட்டு வருது. நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்கக்கூடிய இந்த சின்ன காய்கறி தாங்க உடம்புக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்குது. இந்த நூக்கல் நீர்ச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரியும். மற்ற நீர்க்காய்கள் அளவுக்கு இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் இதில் மிக அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பயன்களும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், இதை சாப்பிட்றதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நூக்கோல் பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நூல்கோல் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நூக்கல்ல கலோரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் ரொம்பவே அதிகம். விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி, மாங்கனீஸு, பீட்டா கரோட்டின் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோட பித்த நீரையும் உறிஞ்சிற ஆற்றல் கொண்டது தான் இந்த நூக்கல். இந்த காயிலையும் அதோட இலையிலையும் இருக்கக்கூடிய அதிக அளவிலான போலேட் சத்து இருக்குல்ல, இது இதயத்தை பாதுகாக்கிறதோட மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கம், வலிகளை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. வாரத்தில் 3 முறையாவது உணவில் கொஞ்சமாக நூக்கலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நூக்கலோட வேர் பகுதிகளில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஊட்டச்சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. நோய் எதிர்ப்பு திறனை கூட உருவாக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வைரஸ், நோய் தொற்றுக்கள்லாம் வெளியிலிருந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை எதிர்த்து போராடுறதுக்கு நூக்கல் உதவியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி லெவல், அதாவது நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். நீங்கள் நூக்கல் அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தும். அதனால பருவ காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுக்கள் நம்மளை அண்டாமல் பாதுகாத்துக்கலாம். தசைகளை வலுவாக்குறது கூட இது உதவியாக இருக்குங்க. இந்த நூக்கல் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று. இதில் அதிக அளவு நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை சரியாக்கும். உடம்புல கழிவுகளை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். குறைந்த கலோரி கொண்ட இந்த நூக்கல் வளர்சிதை மாற்றத்தை சீராக்கிறதோட பெருங்குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பருவகால மாற்றங்கள் ஏற்படுறப்ப முதல்ல நம்மளை பாதிக்கிறது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் தான். குறிப்பாக நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் பனி காலத்தில் கூடுதலாக வரும். அதாவது நுரையீரலில் சளி தேங்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நூக்கல் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். நூக்கலோட தண்டுலையும் அதோட இலைகள்லையும் விட்டமின் ஏ அப்படிங்கிறது அதிக அளவு இருக்கிறதுனால நுரையீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. செரிமானத்தை தூண்டும். நார்ச்சத்து மிகுந்த காய் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே செரிமானத்தை சீராக்கிற குணம் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசம், வயிற்று புண்ணுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கூட எதிர்த்து போராடும். நூக்கல் அதிக அளவில் சேர்த்துக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். எலும்போட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். ஆஸ்டியோபொராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் வராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நூக்கல்ல குறைந்த அளவு கலோரி மட்டும்தான் இருக்குது. அதோடையே இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீஷியம், பீட்டா கரோட்டின் இது எல்லாமே எலும்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நூக்கல் சாப்பிட்டா சிலர் சங்கடப்படுவாங்க. இந்த நூக்கலோட வாசனை தான் இதுக்கு காரணம். ஆனால் உண்மையில் இந்த நூக்கல் சாப்பிட்றதுனால நம்மளோட உடலில் துர்நாற்றத்தை குறைக்க உதவுது. குறிப்பாக வேர்வையால் உடலில் உருவாகுள்ள அந்த உடல் துர்நாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு நூக்கல் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இந்த நூக்கல்னா என்ன தெரியுமா? முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி குடும்பத்தில் இந்த நூக்கலும் ஒன்றுங்க. நூக்கலுக்கும் முள்ளங்கிக்கும் ஒரு சின்ன பந்தம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முள்ளங்கிலையும் நூக்கல்லையும் ரெண்டுலேயுமே மேலே கீரை இருக்கும்.
இதோட சுவைன்னு பார்த்தோன்னா, முள்ளங்கிய விட லைட்டா இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷா நீங்க இத செஞ்சு சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு முள்ளங்கி பிடிக்காது. அதனாலேயே வீட்ல சமைச்சிக்காம விட்டுருவாங்க. ஆனா, இந்த நூக்கல்ல அந்த கசப்பு லைட்டா கசப்பு கலந்த சுவை இருக்காது. குழந்தைகளும் முள்ளங்கி சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நூக்கல நீங்க குடுக்கலாம். 100 கிராம் நூக்கல்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கலோரிஸ் 27 மட்டும் தான் இருக்கு. ஃபைபர் 3.6 கிராம், விட்டமின் சி தினசரி தேவையில 10%, விட்டமின் பி1, விட்டமின் பி2, விட்டமின் பி6, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்கு. ஒரு சின்ன நூக்கல் சாப்பிட்டீங்கன்னா, அது ஒரு முழு ஆரஞ்சுக்கு சமமான விட்டமின் சியை தரும். ஆரஞ்சு சாப்பிட்டா சிலருக்கு சளி வரும். ஆனா நூக்கல் அதே விட்டமின் சியை தரும். சைடு எஃபெக்ட் இல்லாம மலச்சிக்கலை தீக்கும். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கம் சரியாகும். கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். மெமரி பவரை கூட இன்க்ரீஸ் பண்ணுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு நூல்கள் கொடுக்குறப்ப படிப்பில் கவனம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளோட்டிங்கை குறைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பல வருஷமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸும் ஃபைபர் அதிகமாக இருக்க காய்கறியை சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஃபைபர் நிறைந்த ஒரு காய்கறி தாங்க இந்த நூக்கல். தினமும் நீங்கள் நூக்கல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ ஹை பிபியை குறைக்கும். ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்குது. உங்களில் யாருக்காச்சும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களோட டயட்டில் நூக்கல் மாதிரி இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஃபுட்டை சேர்த்துக்கோங்கன்னு. அவங்க தினமும் இந்த நூக்கல் மாதிரியான காய்கறிகளை சூப்பில் சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 3 மாதத்தில் பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த நூக்கல்ல கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. பிளட் சுகர் சடார்னு ஒரு உயரும்ல, அந்த அபாயத்தை குறைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. டயாபெட்டிஸ் இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டயாபெட்டிஸ்க்காக ரைஸை அவாய்ட் பண்ணிட்டேன்னு. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறமா என்னால் பசியை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நூக்கல்ல சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நூக்கல்ல சாம்பார், கூட்டு இது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் பசி வராமல் தடுக்கும். இதனால உங்களோட சுகர் லெவல் கூட கண்ட்ரோல் ஆகும். இந்த நூக்கல் அப்படிங்கிறது லோ கலோரி, ஹை ஃபைபர் கொண்ட வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க தினைக்கும் சாலட் சாப்பிடுவாங்க. அந்த சாலட்டில் இந்த நூக்கலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஊர்லெல்லாம் லெட்யூஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. நூக்கோலை நீங்கள் அதுக்கு பதிலாக சாலட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பசியும் குறையும், எடையும் குறையும். இந்த நூக்கல்ல கால்சியம், மெக்னீஷியம்லாம் இருக்குங்க. இது எலும்பு வலிமை பெறதுக்கு உதவும். வயசான பாட்டிங்கெல்லாம் எனக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னாங்கன்னா, கால்சியம் ரிச்சான ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூக்கல்ல கால்சியம் இருக்கிறதுனால நீங்கள் இதை எடுத்துக்கிறப்ப எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். மூட்டு வலி, கை கால் வலிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் சி, விட்டமின் கே கூட இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதை குறைச்சி உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நூக்கலை சாம்பாரில் போட்டு வைக்கிறப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளோட இம்யூனிட்டியும் அதிகரிக்கும். நீங்கள் இந்த நூக்கலை சாப்பிட்ருக்கீங்களா? இந்த நூக்கலை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? சாம்பார், பொரியல், கூட்டு, சூப்பு, சாலட்டு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஊட்டச்சத்துக்களும் அப்படியே கிடைக்கும். ஒரே மாதிரியா கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் சாம்பார் அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சாம்பார் போர் அடித்தவங்க ஒரு தடவை நூக்கோலை வச்சு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். சுவையும் புது மாதிரியாக இருக்கும். எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பக்க விளைவுகளும் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டா வாயு, ப்ளோட்டிங்லாம் ஏற்படும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிலருக்கு கேஸ் ஆகும். தைராய்டு நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கணும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே ரொம்ப நல்லது. அளவோடு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். நூக்கல் சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு தாங்க நீங்கள் எடுக்கணும். இந்த வீடியோவில் நூக்கல் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் நூக்கலை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க.
இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.